கத்திரிக்காய் நாற்று பயிரிட்டோம். 2 வைக்கிறக்கெல்லாம் பிடுங்கினாங்க 2 பேர். கத்திரி நாற்று கத்தரி நாற்று நட்டுருக்குறோம். நானே விதை போட்டு வர வச்சேன் இந்த கத்திரி நாற்றெல்லாம். பரவாயில்ல, எவ்வளோ செடி வந்துச்சு. இதெல்லாம் நல்ல முறையாக காய்ச்சதுன்னா போதும். இதுக்கு முன்னாடி இங்கே தக்காளி செடி வச்சுருந்தோம். எல்லாத்தையும் முடிஞ்சு சீசன் 3 மாதம். 3 மாதம் நல்லா காயின்னு காய்ச்சிச்சு. தைப்பொங்கல்லேருந்து இப்போ தான் பிடுங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கத்திரி நாற்று இதெல்லாம் விதை போட்டு வச்சுருந்தேன் நான். ஒன்றும் இல்லை, நல்லா பழுத்த கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் கரைச்சி ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா முளைஞ்சி வந்துருச்சு. முளைஞ்சி வந்ததை பிடுங்கி இன்றைக்கி நட்டு வைக்க போகிறோம். அம்மாவும் பையனும் 2 பேரும் சேர்ந்து கத்திரி நாற்று நட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி இப்படி தோட்டம் போடுறதுலாம் செமையாக இருக்கு. எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன் ரோஸ் குச்சியெல்லாம். வாழைமரம், கத்திரி நாற்றுங்க, ரோஸ் குச்சியில் கட் பண்ணி விட்டுருக்காங்க. பாவக்காய், நீர்ப்பூசணி, பின்னால் தோட்டம் மாரி பண்ணிகிட்ருக்கோம். தோட்டம் பின்னால் இருக்குது தோட்டம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வேண்டாம், அது ஒன்று மட்டும் நட்டு விட்டுவா போயில. அவ்வளோதான், நட்டு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு செடி இருந்துச்சு, நல்லா நட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஒரு செடி பிடிங்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு நல்லா தண்ணி ஊற்றணும். கத்திரி நாற்று நடவு முடிஞ்சிச்சு. இதுதாங்க இன்றைக்கி நடந்துட்டுருக்குது. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி மேல் நோக்கு நாள், நல்ல நாள். அதனால் சரி நட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு நட்டு விட்டாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க. தம்பி பாய் சொல்லிடு. தம்பி பாய் சொல்லிடு. விவசாயி அவர். என்னை விட அவன் கார்டனில் இவருக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். மிளகா நாற்று போடுறது, கத்திரி நாற்று போடுறது, இவருக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். தண்ணி ஊற்றுறாங்க செடிகளுக்கு. கடவுள் புண்ணியத்தில் இந்த செடியெல்லாம் நல்ல முறையாக வந்துச்சுன்னா போதும். வந்துடும், ஏன் வராது என்ன. நல்ல மண், நல்ல மண். பாவக்காய் செடி பூக்க ஆரம்பிச்சிச்சு.